வணக்கம் நண்பர்களே. அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அளவெடுத்து ப்ளவுஸ் தைப்பதென்று வீடியோ பார்க்கலாம். எப்படி மார்பு சுற்றளவு, பின் உயரம், இடுப்பு சுற்றளவு, கை சுற்றளவு, கை நீளம், இந்த 6 அளவு, கழுத்து இறக்கம் 6 அளவு வச்சு ஒரு ப்ளவுஸு தைக்கலாம். எப்படியாக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களுக்கும் ப்ளவுஸ் தைக்கலாம். மார்பு சுற்றளவு அளவெடுக்கையில் டேப் முதல்ல நேராக இருக்கணும். அந்த நம்ம அளவு காட்டுறேன், அதிலிருந்து பாருங்கள். டேப் கரெக்டாக இருக்கணும். அதில் இருந்து 2 மார்புக்கும் நடுவில் டேப் 2 மார்புக்கும் நடுவில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக அளவெடுத்த மாதிரி வரும். இல்லாட்டி பத்தாமல் போயிடும். அந்த நம்ம அளவெடுத்துட்டு ஒரு விரல் உள்ளே போகிற அளவுக்கு லூஸ் இருந்தால் போதும். அடுத்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவுங்கிறது மார்புக்கு கீழே அந்த ஹிப்புக்கு நேராக வச்சு அந்த அப்படியே அதுவும் டேப் நேராக இருக்கணும். நேராக வச்சு அதுவுமே ஒரு விரல் போகிற அளவுக்கு லூஸ் இருந்தால் ஓகே தான். அதையுமே அளவெடுத்து அந்த ஒரு விரல் லூஸ் விழுகணும். கரெக்டாக மார்புக்கு கீழே தான் அளவெடுக்கணும். அப்போனா தான் அளவு கரெக்டாக இருக்கும். இதுவும் ஒரு விரல் லூஸ் இருந்தால் போதும். ஒரு விரல் லூஸ் இருந்தால் போதும். இது இடுப்பு சுற்றளவு 2 அளவு எடுத்திருக்கோம். இதை மூணாவது அளவு ஷோல்டரில் இருந்து கரெக்டாக பாருங்கள். அந்த ஷோல்டர் தோள்பட்டையில் இருந்து டேப்பை நேராக வைக்கணும். நேராக வச்சு இடுப்பு இறக்கம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சா போதும். இது நான் 12.5 வச்சுருக்கேன். இவ்வளவு தான் 12.5 வச்சுருக்கேன். இதுதான் ஷோல்டர் பின் உயரம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 4வது கழுத்து இறக்கம். அது இந்த கழுத்து பின் கழுத்தில் இருந்து அந்த சென்று பகுதியாக பார்த்து எவ்வளவு கழுத்து இறக்கம் தேவையோ அதே அளவுக்கு எடுக்கணும். டேப்பு நேராக வச்சு அளவு எடுக்கணும். 8 இன்ச்சு கழுத்து இறக்கம் 8 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். இது கழுத்து இறக்கம் அப்படியே 8 இன்ச்சு தான். எவ்வளவு தேவையோ இறக்கிக்கிறலாம். 5வது அளவு கை நீளம் பார்க்குறது அந்த ஷோல்டர் எலும்பு இருக்குது பாருங்கள், அதில் இருந்து தான் நம்ம கை நீளம் பார்க்கணும். நீங்கள் மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ சுடிதார் போட்டிருக்கிறதுனால நான் அளவு அப்படி மார்க் பண்ணுறேன். என்ன அளவு தேவையோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் கை இறக்கம் 6 இன்ச். யாருக்கு என்ன அளவு தேவையோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணுக்கு 6 இன்ச் வைக்கிறேன். இதான். அப்புறம் கை சுற்றளவு, அதுவும் டேப்பு நேராக தான் இருக்கணும். என்ன அளவு வருதோ அதை அப்படியே கரெக்டாக அளவு எடுக்கணும். இது லூஸ் தேவையில்லை. இதுக்கு 10 இன்ச் இருக்குது கை சுற்றளவு. இது கை சுற்றளவு 10 இன்ச். இப்போ எல்லாமே பேப்பரில் நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணியாச்சு. இப்போ மார்பு சுற்றளவு வச்சு தான் நம்ம அகலம் கண்டுபிடிக்கணும். உடம்பின் அகலம் பார்க்கணும். கைவட்டம் பார்க்கணும். கிராஸ் உயரம் பார்க்கணும். இப்போ உடம்பின் அகலம் பார்ப்போம். அதை 4ஆல் வகுக்கணும். 35 மார்பு சுற்றளவு என்ன அளவு வந்துச்சோ அதை 4ஆல் வகுக்கணும். இந்த அளவு தான் ரொம்ப முக்கியம். இந்த அளவு எல்லாருக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான். இது உங்களுக்குன்னு இல்லை, இங்கே எப்படி அளவு எடுத்தாலும் சரி இந்த அளவு தான், இப்படி தான் வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 8.25 வருது. கொஞ்சம் உளரும். ஃபஸ்ட் டைமாக வீடியோ எடுத்து போடுறதுனால கொஞ்சம் வாய் பிசுறுது. அதனால் எதுவும் யாரும் என்ன உளறியன்னு கேட்ட வேண்டாம். 8.25 மார்பு சுற்றளவு 8.25. இனிமேல் அளவெடுக்கையில் தையலுக்கு எப்படி விடுறதுன்னு சொல்கிறேன். இடுப்பு சுற்றளவு நம்ம தைக்கையில் மட்டும்தான் நம்ம பிரிக்க முடியும். அதனால் இடுப்பு சுற்றளவை அப்படியே விட்டுறலாம். மார்பு சுற்றளவு வச்சு தான் மார்பு சுற்றளவு அகலம் பார்த்தாச்சு. இப்போ பின் உயரம் 12.5 எடுத்திருக்கோம். ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு. 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கீழே மடிச்சடிக்கும். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும். கை நீளம் 6 இன்ச்சு. தையலுக்காக ப்ளஸ் 1.25 எடுக்கணும். ப்ளஸ் 1.25 எதுக்காகனா 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு கீழே மடிச்சடிக்கவும் 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்கும் தேவைப்படும். 1.25 இன்ச்சு தேவை. அப்புறம் கை சுற்றளவு 10 இன்ச்சு. அதை 2ஆக மடிச்சு தானே நம்ம மார்க் பண்ணுவோம். அதில் 10ல் பாதி 5. நான் 2ன்னு போட்டிருக்கலாம், கழித்தல் 2ன்னு போட்டிருக்கணும். நான் 5ன்னு போட்டுட்டேன். இப்போ மார்பு சுற்றளவுக்கே வருவோம். மார்பு சுற்றளவு வச்சு தான் கைவட்டம் கிராஸ் உயரம் பார்க்கணும். முக்கியமாக இந்த அளவு மார்பு சுற்றளவு மட்டும் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸே தைக்கலாம். என்ன அளவு வருதோ 35 சைஸ் உள்ளவங்களுக்கு இப்படி 32 அந்த மாதிரி 35 சைஸ் உள்ளவங்களுக்கு 80 பாயிண்ட் போதும். பாயிண்ட் அளவும் அவசியம். 80 பாயிண்ட் போதும். இதே 40 இன்ச்சு சைஸ் உள்ளவங்களுக்கு 90 பாயிண்ட் தேவை. 42 இன்ச்சு சைஸ் உள்ளவங்களுக்கு
1 மீட்டர் தேவை. இப்போ மார்பு சுற்றளவு வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு தான் இன்னைக்கு கைவட்டம் பார்க்கணும். 35/6 கைவட்டத்துக்கு வந்து எழுதிக்கோங்க, 6 டிவைட் பண்ணணும். இது எதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கவுமே பேப்பரில் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அளவெடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் பேப்பரில் அளவெடுக்கிறேன். இப்போ 5/4.1 வருது. வகுத்தோம்னா 5/4.1. இது வந்து கைவட்டம். இது இன்னொன்று வந்து கிராஸ் உயரம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிராஸ் உயரத்தை வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, 3ஆல் டிவைட் பண்ணணும். இது வந்து கிராஸ் உயரம் முன்பாகத்திற்கு. இதுக்கு பேர் கிராஸ் உயரம். நான் அது வந்து மார்க் ப்ளவுஸ் பிட்டில் மார்க் பண்ணையில் சொல்கிறேன். 11 + 11.1. இது வந்து கிராஸ் உயரம் 11.1. இனி நம்ம துணியில் வெட்ட போகலாம். இது நான் வந்து துணியில் மார்க் பண்ணையில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால புரியாது. ஒரு 2 தடவை முழுசாகவே ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஈஸியாக தான் இருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறத விட அளவு எடுத்து தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ துணியில் மார்க் பண்ணுவோம். முதல்ல ஃபஸ்ட்டு எத்தனை இன்ச்சு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இது 35 சைஸ் உள்ளவங்கனால 80 பாயிண்ட் கண்டிப்பாக போதும். 80 பாயிண்ட் இது போதும். இதே 40 இன்ச்சு சைஸ்னால் 90 பாயிண்ட் வேணும். 42 இன்ச்சு சைஸ்னால் 1 மீட்டர் தேவை. இதே இப்போ 44 இருக்காக 44 இன்ச்சு சைஸ் உள்ளவங்களுக்கு 1:20 கூட நம்ம வாங்கலாம். ஏன்னா உடம்பு அகலம் கூட்டிகிட்டே இருக்கையில் அப்போ கிளாத்து அதிகமாக தேவைப்படும். இது 80 பாயிண்ட் போதும் தான். அதுவும் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் தைக்கிறதுனால இந்த மாதிரி சாதா பீட்டு வச்சு தைச்சி பாருங்கள். சாதா பீட்டு எடுத்து தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த அளவு இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக போட்டியன்னா கரெக்டாக இருக்கும். துணி எப்படி மடிக்கிறதுங்கிறத நான் காட்டுறேன். அதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு. இந்த மாதிரி இருக்கும். அந்த கரையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த பாருங்கள் க்ளோஸில் கரையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி மடிச்சுக்கிறணும். துணி இந்த மாதிரி ஃபோல்டில் போட்டால் தான் கை சுருக்கம் இல்லாமல் வரும். நம்ம கரை எந்த பகுதியில் போட்டோம்னா கை சுருக்கம் வரும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள், கை சுருக்கம் வராது. இந்த ஒரு மாதிரி கை தூக்கிட்டு இருக்கு அப்படி மாதிரிலாம் வராது. இப்போ நீங்கள் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறலாம். ஏன்னா அளவுகள் எல்லாமே நம்ம அதில் எழுதிட்டோம் இல்லையா. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம போடுறதான். இப்போ மார்பு சுற்றளவு தான் ஃபஸ்ட்டு உடம்பின் அகலம். அதுக்கு பேர் உடம்பின் அகலம். மார்பு சுற்றளவு தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். அது நான் எவ்வளோ சொன்னேன்னா 8.75 சொன்னேன். அந்த பாருங்கள் 8.75. என் பொண்ணு தான் வீடியோ எடுத்தா, அதனால் அப்படி தான் வரும். 8.75 அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம். அதே அப்படியே ஒரு லென்த்து ஒரு மீடியம் சைஸுக்கு நம்மளாம் ஒரு லென்த்து போட்டுக்கரலாம். எம்பிட்டு வேணாலும் போட்டுக்கரலாம். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தானே வெட்ட போகிறோம். அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நம்ம போட்டுக்கரலாம். 8.75 இது வந்து கரெக்டான அளவு. 8.75ங்கிறது நம்மளோட அளவு. அது வந்து ஸ்கேல் எடுப்பாப்பா. ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கரலாம். தையலுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இந்த மார்க் பண்ணுறோம் பாருங்கள். 8.75 வந்து தான் நம்ம கரெக்டாக தைக்க வேண்டிய அளவு. இந்த இது 1.5 இன்ச்சு விடுறது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுறது. அந்த 8.75 இன்ச்சு தான் நாச் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக உள்ளதை 1.5 இன்ச்சு. நான் சொல்கிற அளவு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறது இந்த 1.5 இன்ச்சு இந்த மாதிரி அளவுகள் வந்து எல்லார் ப்ளவுஸுக்குமே வரும். மார்பு அளவு எடுக்கிறது மட்டும்தான் வித்தியாசப்படும். இந்த டிவைட் பண்ணுறது எல்லாமே ஒரே மெத்தடு தான். இப்போ இந்த 1.5 இன்ச்சு இந்த மாதிரி விடுறதும் நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் விடுறது தான். இதை இப்படி தான் விடணும். அப்புறம் கீழே மடிச்சடிப்போம். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறக்காக இடுப்பு பகுதிக்கு கீழே மடிச்சடிப்போம்லே அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விடணும். பார்த்துக்கோங்க, அதுவும் 1.5 இன்ச்சு விடணும். அதே அளவை ஆப்போசிட்லேயும் வைக்கணும். அந்த 1.5 இன்ச்சு விடணும். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நின்று வீடியோ போடுறனோ என்ன பேசணும்னு தெரியலை, அதனால் இப்படியே போடுறேன். அப்புறம் உயரம், பின் உயரம் அது எவ்வளவு 12.5 இருந்துச்சு இல்லையா. இங்கே 1.5 இன்ச்சு விட்டுட்டோம், மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அப்போ 13ஆகவே வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக 13ஆகவே வச்சுருக்கேன். என் பொண்ணு வீடியோ எடுத்தனால கிளியராக தெரியலை. அதில் 13ஆகவே வச்சுட்டேன். மொத்தத்தில் 2 இன்ச்சு சொல்லியிருக்கோம் இல்லையா. 1.5 இங்கேயும் 1/2 இன்ச்சு அதுக்கும், அதனால் 13 இன்ச்.
அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் பின்பகுதி. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம கைவட்டம், கழுத்து வட்டம் எல்லாமே வரைவோம். இது வந்து பின்பகுதி. இது எதுக்காக, மெயினான அளவு ஷோல்டர் அளவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஷோல்டர் அளவு எடுக்கலை. ஷோல்டர் அளவு பெரும்பாலும் தேவையில்லை. ஒரு தோளுக்கு ஷோல்டர் வந்து ஷோல்டர் பகுதி அகலமாக இருக்கும், ஒடுக்கமாக இருக்கும். அதனால் நார்மலாகவே 3 இன்ச் கழுத்து வட்டம், கண்ணை மூடிட்டு வைக்கலாம். 3 இன்ச் தான் கழுத்து வட்டம். யாருக்கு வேணாலும் வரும். ரொம்ப ஏஜ்டாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 2.25 2.5 வைக்கலாம். மற்றபடி நார்மலாகவே 3 இன்ச் வைக்கலாம். அதே மாதிரி தான் ஷோல்டரும் 3 இன்ச் வரும். இது கழுத்து வட்டம், ஷோல்டரும் 3 இன்ச்சு தான். கழுத்து வட்டம் 3 இன்ச்சு, சட்டை கரெக்டாக நீட்டாக வரும். இது ஷோல்டரும் 3 இன்ச்சு தான். சப்போஸ் 40 இன்ச் அப்படி உள்ளவங்களுக்கு கழுத்து வட்டம் 3 இன்ச்சு வச்சா ஷோல்டரை 3.5 வைக்கலாம். ஷோல்டர் பகுதியை மட்டும் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கழுத்து வட்டத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது கைவட்டம். கைவட்டம் பார்த்தோம் இல்லையா, 35/6. இது வந்து கைவட்டம். நீங்கள் எழுதி டிவைட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்கு பக்கத்துலேயே கைவட்டம் கிராஸ் உயரம்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு அளவு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து இப்போ கைவட்டம் வந்து 35/6. இதுதான் வந்து இப்போ எவ்வளோ வந்துருக்குன்னா 5.25 .1 வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரானால அது ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், அப்போ 6ஆகவே ஆக்கிக்கலாம். நம்ம பெரும்பாலும் எல்லாத்துக்கும் அதே அளவு வராது. ஒரு தோளுக்கு வரையில் நம்ம ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கையில் கூட்டிக்கிறலாம். குறைக்க தேவையில்லை, கூட்டிக்கிறலாம். இப்போ அதே 6 அந்த எதுலேருந்து ரவுண்ட் ஷோல்டர்லேருந்து தான் நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்கேலேருந்து கோடு போட்டுக்கோங்க. முதல்ல ஸ்ட்ரைட்டாக. நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் ஸ்கேலேருந்து கோடு போடுறேன். நான் கோடு போட மாட்டேன். நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரவுண்ட் நெக் எப்படி போடுறதுன்னு இருக்குது. அது வந்து நான் பேசி வீடியோ போடலை, இதாக காட்டியிருப்பேன். நான் கோடு போடாமல் தான் போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறக்காக நான் கோடு போடுறேன். இப்போ வந்து 1.5 இன்ச் இதுதான் நார்மல். எல்லாருக்குமே 1.5 இன்ச் தைரியமாக வைக்கலாம். இந்த ரவுண்டு நிறையா பேருக்கு கை சேஃப் மட்டும் வரவே மாட்டேங்குது. அது என்னன்னு பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அந்த நடுவில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து அப்படியே அந்த போடுறேன். கரெக்ட். அப்படி 2 கோடு. அதே மாதிரி இங்கே ஷோல்டர்லேருந்து பிடிச்சி அந்த கோடு, கண்ணு நம்மளுக்கு அந்த கோட்டில் இருக்கணும். அவ்வளோதான். கண் வந்து இந்த கோட்டில் இருக்கணும். துணி மடங்கி இருக்கிறனால உங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல, நான் வெட்டிட்டு காட்டுறேன். நம்ம கை அங்கே இருக்கையில் கண் நடுவில் சென்று 1.5 இன்ச்சு கோடை பார்த்தோம்னா அந்த சேஃபு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதுதான் முக்கியம். இது நான் வெட்டின பிறகு காட்டுறேன், நீட்டாக தெரியும். கை வட்டம் போட்டாச்சு. நம்மளுக்கு அந்த 8.25 இன்ச்சு தான் நாச்சு போடுறது. இது வந்து தையலுக்குன்னு சொல்லிட்டேன். இன்னி வந்து கழுத்து இறக்கம், அதை நான் எழுதலை. நான் இந்த இப்போ எழுதி காட்டுறேன். கழுத்து இறக்கம் எழுதலை, அளவெடுத்தேன் ஆனால் எழுதலை. இப்போ பார்த்துக்கோங்க, மிஸ் ஆயிடுச்சு எழுதுறதுக்கு. கழுத்து இறக்கம். எனக்கு தமிழ் தாங்க தெரியும், இங்கிலீஷ் அவ்வளோ வராது. ஒவ்வொரு வார்த்தை வரும் ஊட ஊட, எனக்கு அவ்வளோதான் தெரியும். கழுத்து இறக்கம் 8 இன்ச் எடுத்தேன், 7.5 போட்டிருக்கேனா. அந்த பொண்ணு கழுத்து ஏற்ற சொல்லிடுச்சு, இவ்வளோ இறக்கம் வேண்டாக்கான்னு சொல்லிடுச்சு. அதனால் கழுத்து இறக்கம் 7.5 இன்ச், 8 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன், அது வேண்டான்னு சொல்லிடுச்சு. இப்போ 7.5 போதும்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. அதனால் 7.5 இன்ச். அந்த பொண்ணுக்கு தான் சட்டை அளவு எடுத்தேன். 7.5 இன்ச்சு. நீங்கள் ரவுண்டு போடுறதுக்குங்கிறக்காக தான் ஸ்கேல் கோடு போட்டுக்கோங்க. நான் எப்படி ரவுண்ட் நெக், யூ நெக்கு, நிறையா பேர் யூ நெக் கேட்குறாங்க. அதை எப்படி போடணுங்கிறதையும் சொல்கிறேன். யூ நெக் எப்படி போடணும்னா, அதை எப்படி நம்ம ப்ளவுஸே வந்து யூ நெக் வந்து கழுத்தை கொஞ்சம் இறக்குனா தான் வரும். ஆனால் உங்களுக்கு இதில் நான் போட்டு காட்டுறேன். கழுத்து இறக்கமாக போட்டால் தான் யூ நெக் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் இருந்து பாருங்கள், ஒரு பாயிண்ட்லேருந்து குறித்து வரையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து வரணும். பார்த்தாலே தெரியும். அந்த பாயிண்ட் வரையிலே ஒவ்வொரு பாயிண்ட்டாக குறைக்கணும். அந்த குறைச்சி அப்படியே நல்லா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வரையில் நம்மளுக்கு அந்த ஷேப்பு வரைஞ்சி எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த யூ ஷேப்பில் தெரியும் நம்மளுக்கு. யூ எப்படி இருக்கும், ஸ்டார்டிங்கில் அகலமாகவும் கீழே ஒடுக்கமாகவும் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி போட்டால் தான் யூனை கரெக்டாக வரும். இப்போ வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது கை ஷேப் வெட்டுறது. இதை அவ்வளோதான், இதே அளவு தான் பேக் தட்டு. இது வந்து 1.5 இன்ச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதை நாச்சு போட்டுக்கிறணும் கொஞ்சோன்னு அப்படியே. அதே மாதிரி இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா 8.25 இன்ச்சு, அதையும் நாச்சு போட்டுறணும். அவ்வளோதான். இது பார்க்கையில் கை ஷேப்பு நீட்டாக தெரியும் நம்மளுக்கு.
அதுலேருந்து தையல் போடுற பகுதி வந்து இந்த 2 பக்கெட்டு மட்டும்தான் நாச்சு போடணும். இது இந்த ரவுண்ட் ஷேப் இது இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. எதனாலனா பின்பகுதி வந்து நம்மளுக்கு மேடான பகுதி, முன்பகுதி வந்து நம்மளுக்கு தாவான பகுதி. அடுத்து வந்து கை. ப்ளவுஸ் பின்பகுதி எடுத்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக கை தான் எடுக்கணும். லைனிங் மட்டும்தான் வித்தியாசப்படும். இது நம்ம ப்ளவுஸ் பிட்டுங்கிறதுனால இந்த ரைட் சைடு பேக் தட்டு, லெஃப்ட் சைடு கை, சென்ட்ரு பகுதி கிராஸு. அதனால் கைப்பகுதி தான் அந்த லாஸ்ட்டில் எடுக்கணும். நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். அந்த 2 தான் மடிச்சிருக்கும், அதை அப்படியே நம்ம 4ஆகவே மடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம தையலை வெட்டி விட்டுக்கிறலாம் தான். நம்ம அப்படியே 4ஆகவே மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் தெரியும் பாருங்களேன், அந்த பிசுரெல்லாம் தெரியுதா, ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிற வேண்டியது தான். கரெக்டாக நேராக கோடு போட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கா, எனக்கு எப்படி சுருக்கணுங்கிறது தெரியலை. இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தாலும் சொல்லுங்கள். ஆனால் இது இப்படி தான் ப்ராசஸ் வரும். இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த இதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அளவு எடுக்க ஈஸியாக இருக்கும். கை நீளம் வந்து 6 இன்ச்சு சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 1.25 இன்ச்சு வந்து மடிச்சடிக்கிறக்காக வேணும். எதுக்காக அந்த 1/4 இன்ச்சு கொடுக்குறோம்னா, அந்த பிசுறு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக மடிக்கணும். அப்புறம் ஒரு பட்டி ஹெம்மிங் போடுற அளவுக்கு மடிக்கிறது. அது ஒரு பாருங்கள், நல்லா ஒரு மொத்தத்தில் 1.25 இன்ச்சுன்னு வச்சுருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு டேப்பில் வச்சு. அதுக்கப்புறம் 6 நீளம், 6 ப்ளஸ் அந்த 1/2 இன்ச் தையலுக்கு. நீ வீடியோ நல்லாவே எடுக்கலை பாப்பா, தெரியுமா, மட்டமாகவே எடுக்காமல் விட்டுட்டேன். 6.5 எடுத்துட்டோம் இல்லையா, அதே அளவு ஆப்போசிட்லேயும் கொடுக்கணும். ஆப்போசிட்டில் கொடுத்துட்டோம். 6.5 எடுத்தாச்சு. இப்போ மேனியில் என்ன அளவோ அது அப்படியே தான். அதில் இருந்து 3 இன்ச், இந்த 3 இன்ச்சுங்கிறது வந்து இந்த பாருங்கள் டேப் வச்சுருக்கேன். எல்லாருக்குமே 3 இன்ச் வைக்கலாம். இதே இந்த 40 இன்ச் 42 இன்ச்சுன்னு சொல்கிறேன் பாருங்களேன், அவங்களுக்கு வந்து 3-4 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இவ்வளோ சின்ன உடம்புனால நம்மளுக்கு 3 இன்ச்சு போதும். இதுவுமே உடம்பு வாரியாக தான் கை வரும். இதுதான் எல்லாருக்கும் அளவுன்னு சொல்ல முடியாது, உடம்பு வாரியாக வர்றது தான். ஏன்னா கை ஒரு தொழுக்கு சாதா பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் இது உடம்பு வாரியாக வர்றது. இப்போ இது வந்து உடம்பு அகலம் காட்டுறேன், கை சுற்றளவு அகலம் காட்டுறேன். கைவட்டம் 6 இன்ச் எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 1 இன்ச்சு, அதாவது அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வரணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக நான் பார்க்குறோம், அது வளைவு வரனால எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு. அந்த 6 + 1 இன்ச் இதுதான் கையோட அளவு. 6 இன்ச்சுனா ப்ளஸ் 1 இன்ச்சு இருக்கலாம், 7. அவ்வளோதான் மார்க் பண்ணணும். 7 இன்ச். இதுக்கு கீழே வந்து நம்ம தையல் விடுற பகுதி. இதிலேருந்து இது வரைக்கும் நான் சேஃபு காட்டுவேன். இந்த கோடு அது வந்து தையல் வர பகுதி. இப்போ அந்த 6.5 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இருந்து அந்த 3 இன்ச் அளவுக்கு கோடு போடணும். சேஃபும் இப்படி தான் போடணும். ரொம்ப வளைவாக போட்டோம்னா துணி ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். சேஃபு ரொம்ப கம்மியாகவே போடணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து இவ்வளவு தான் போதும். இந்த சேஃபு போட்டால் தான் கை கரெக்டாக வரும். ரொம்ப வளைவாக ரொம்ப வளைச்சி கொண்டு வந்தோம்னா துணி வந்து பம்மு மாதிரி லூஸு விழுகும், எல்லாமே பண்ணும். எதுக்காக நான் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறேன்னா, இந்த சேஃபு எவ்வளோ போடணுங்கிறக்காக காட்டுறேன். உங்களுக்கு கோடு போடவுமே வரலேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேப்பை வச்சு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு 7 இன்ச் இது காட்டுறதுக்காக காட்டுறோம். 7 இன்ச் வந்து இது அகலத்துக்காக காட்டினது. இது வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ். நம்ம எவ்வளோ அகலம் வச்சுருக்கோமோ அதை மார்க் பண்ணிக்கிறணும். 6க்கு 1 இன்ச் 7. இதே 6.5னா 7.5. சமயத்துக்கு கை ஒட்டு கொடுக்குற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எப்படி குண்டா உள்ளவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணுங்கிறத நான் வீடியோ போடுறேன். இது வந்து இந்த சேஃப் இப்படி போட்டால் தான் கை கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த பின்பகுதி மேடான பகுதி, நம்மளுக்கு முன்பகுதி வந்து கொஞ்சம் தாவான பகுதி இல்லையா, அதனால் அது எப்படி கை வந்து இந்த உள்புறமாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு வெட்டணும். அந்த மார்க் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பகுதி நடுப்பகுதி பார்த்து சென்ட்ரு பிடிச்சிட்டா 3/4 இன்ச்சு உள்புறமாக, கிளாத்துக்கு உள்புறமாக இருக்கணும் 3/4 இன்ச்சு. இதை வந்து நம்ம அந்த 1 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்க, அதுவும் இந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுவும் அதோடு இந்த சேஃபு போடணும். அவ்வளோதான், நம்ம கண் இமை போல் வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி போடுறதுங்கிற வெட்டுறதுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நான் தைக்கிற வீடியோ போடலை உங்களுக்கு. நான் இந்த ப்ளவுஸு தைக்கிற வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். இது இந்த மெத்தடு இந்த சேஃபில் போட்டால் கரெக்டாக இருக்கும். சட்டை கை லூஸு விழுகாது, எதுவுமே பண்ணாது. அந்த நடுவில் மார்க் பண்ணுறதும் உள்புறமாக மார்க் பண்ணுறதும் 3/4 இன்ச்சு கண்டிப்பாக. அந்த அளவுகள்லாம் ஒரே மாதிரி உள்ளதான். இந்த 3 இன்ச்சு உள்ளதான் 3.5 4ங்கிறது வந்து உடம்பு ரீதியாக வர்றது. அந்த நாச்சு போட்டுக்கோங்க.
அது வந்து தைக்கையில் நான் எதுக்கு இந்த மாதிரி நாச்சு போட்டோங்கிறத நான் சொல்கிறேன். 3 நாச்சு போடணும். அங்கே கழுத்து ஷோல்டர்கிட்ட ஒரு நாச்சும், தையல் அளவும், இந்த மடிச்சடிக்கிற அளவும் 3 நாச்சு போடணும். இதை 2 பீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, வெட்ட ஈஸியாக இருக்கும். வெட்ட ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது கைப்பகுதி ஃபினிஷிங் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம், அதுதான் அப்படி இருக்குது. இப்போ வந்து முன்பகுதி வரணும். எப்படி சேஃபு போட்டிருக்கோம் இல்லையா, முன்பகுதி அதை அப்படியே எடுத்து நான் எப்படி கார்னர் பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக சேஃபு போட வராது. இது வந்து கிராஸ் கட்டிங், அதனால் இது இப்படி தான் போடணும். அதாவது இந்த ஷோல்டர் தையலும் ஆம்கோல் ரவுண்டு அந்த எண்டு இருக்குது பாருங்களேன், இது ரெண்டுமே கார்னர் பிடிக்கணும். கரெக்டாக பாருங்கள், கார்னர் பிடிக்கிற மாதிரி போட்டிருப்பேன். இந்த ஆம்கோல் ரவுண்டு அந்த கை சேஃபு மட்டும் கார்னர் பிடிக்கணும். அந்த பகுதியை பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு சேஃபு கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே வரைய நம்ம எந்த சேஃபில் போட்டிருக்கோமோ அதை அப்படியே சர்க்கிள் அப்படியே வரைஞ்சிடணும். கரெக்டாக வரையணும்ப்பா. சாக் பீஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடக்கூடாது. அந்த கொஞ்சம் கூடுனாலும் அளவுகள் வித்தியாசப்படும். அதனால் நல்லா துணியை நல்லா கையை வச்சு அமுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா வரைய தோதாக்கும். இந்த கோடு ஒன்று ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், அது வந்து நம்ம நாச்சு போட்டோம் இல்லையா 8.75 அந்த நாச்சு, அதுதான் முன்பாகத்துக்கு நம்ம நாச்சு போடணும். அதை அப்படியே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. இது வந்து பின்பாகம், நம்ம இதில் இருந்து தான் முன்பாகம் கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்காக ஸ்கேல் வைக்கிறேங்கிறத சொல்லிடுறேன். அந்த பின்பாகத்திலேருந்து பின் கழுத்துலேருந்து தான் நம்ம முன் கழுத்து கண்டுபிடிக்கிறோம். இந்த இப்போ நான் ஸ்கேல் வச்சுருக்கேன் பாருங்களேன், இப்போ அகட்டி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அகலமாக இருக்கக்கூடாது, நம்ம கண்ணளவு தான் பார்க்குறது தெரியும் நம்மளுக்கே. இது எப்படி ஸ்கேல் எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரே சேமாக தெரியுது பாருங்கள். அந்த சர்க்கிளில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக இருக்குது. ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டாச்சு. அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ரொம்ப அவசியம். பார்த்துங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இது வந்து பின் கழுத்துலேருந்து நம்ம முன் கழுத்து கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ இருக்கணும், நம்ம கழுத்து வட்டம் 3 இன்ச் வச்சோம் இல்லையா, இது வந்து 2.25 இருக்கணும். 1/4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும், இல்லாட்டி முன் கழுத்து லூஸு விழுகும், ஷோல்டர் கலாண்டு விழுகும். இது முக்கியமான பாயிண்ட்டு. 3 இன்ச்சு குறித்தோம், இது வந்து 2.25 தான் இருக்கணும், 1/4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ முன் கழுத்து வந்து கிராஸ் உயரம் ஸ்ட்ரைட்டாக வந்துக்குருவோம். அப்புறமா நான் அளவு ஈஸியாக கொண்டுட்டு வரேன். கிராஸ் உயரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, 35 3ஆல் வகுத்து வந்திருக்கோம். 11.1 வந்துச்சு. இது கிராஸ் உயரங்கிறனால இழுத்தா லூஸ் கொடுக்க தான் செய்யும். அதனால் ஒரு பாயிண்ட்டை கம்மி பண்ணலாம். அப்போ 11.5 வைக்கலாம். நான் கைவட்டத்துக்கு கூட இருக்கலாம்னு சொன்னேன். கை சேஃப் வந்து ரவுண்டு சர்க்குங்கிறனா நம்ம எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கிறலாம். அதனால் ஒரு பாயிண்ட் கூட இருக்கலாம். இது வந்து கிராஸ் உயரம், துணி இழுத்தா லூஸ் கொடுக்கும். அதனால் ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஆனால் நான் 11 தான் வச்சுருக்கேன். 11.1 வந்துச்சு, ஆனால் 11 வச்சுருக்கேன். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிற வேண்டியதான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து கழுத்து வட்டம் 5 இன்ச்சு. எல்லாருக்குமே பொதுவாக 5 இன்ச்சு வைக்கலாம். யாருக்கு வேணாலும் 5 இன்ச்சு வைக்கலாம். நார்மலாகவே 5 வைக்கலாம். இப்போ ஒரு நல்லா லோவாக போடுறவங்க 6 கூட வைப்பாங்க. பொதுவாக 5 இன்ச்சு வைங்க. 5 இன்ச்சு வச்சுட்டு இதை எப்படி ரவுண்டு போடுறதுங்கிறத நான் காட்டுறேன். இந்த ரவுண்டு தான் முக்கியம். நல்லா முன்கழுத்து வந்து நல்லா அகலமாக கொஞ்சம் ரவுண்டாக போடுற மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ நான் ரவுண்டு போடுவேன். பாருங்கள் எப்படி ரவுண்டு போடுறதுன்னு. இந்த கோடை விட்டு பின்கழுத்து கோடுலேருந்து அப்படி தாண்டி வரணும். கொஞ்சமாக தான் தாண்டி வரேன் நான், இல்லாட்டி இன்னும் நல்ல லோவாக வரைவேன். இது கொஞ்சமாக தான் தாண்டி வரேன். இந்த ஷேப்பில் அந்த பின்கழுத்து கோடை விட ஒரு பாயிண்ட் தள்ளியே வரலாம். அப்போ அவங்கள முன்கழுத்து நல்லா அழகாக ரவுண்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா கொஞ்சம் க்ளோஸாக வி ஷேப்பில் விழுந்துடும். இந்த கோடை விட்டு தாண்டி வந்தால் தான் ரவுண்ட் நெக்கில் விழுகும். அந்த கோடு வந்து நாச்சு போடுற அளவு. இது வந்து நாச்சு போடுற அளவு. இது நாச்சு போடுறதுக்காக தான் கை சர்க்கிள் வந்து இதை வந்து என்னென்னா எப்படி உள்புறமாக குடஞ்சி உள்புறமாக வரைகிறதுங்கிறதுக்கு சென்ட்ரு பண்ணணும். முதல்ல அந்த சென்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கை வச்சு காட்டுறேன். அதுக்கு நடுவில் எதுன்னு பார்க்கணும். அதை காட்டுறேன். இப்போ எத்தனை இருக்குது, அதுக்கு பாயிண்ட்டு 3.25 7.5 இருக்குது, 3.25 அதுக்கு நேராக என்னதுன்னு பார்த்துட்டு 1/2 இன்ச்சு கண்டிப்பாக 1/2 இன்ச்சு வைக்கணும். இது வந்து எல்லாருக்குமே உள்ள அளவு மெத்தடு தான், 1/2 இன்ச்சு. இதை வந்து இந்த ஷோல்டரோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக குறைச்சி வந்து ஷோல்டரோட ஜாயிண்ட் ஆக்கிடணும். அந்த சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த தையலோடய ஜாயிண்ட் பண்ணி விட்டுறணும். அந்த எண்டு வரைக்கும் தொடணும்ப்பா, பாதியோடு நீ பாட்டக்கூடாது.
அந்த ஆம்கோல் எண்டு வரைக்கும் தொட்டுறலாம். அவ்வளோதான். இது கைவட்டம் உள்புறமாக குடஞ்சி. இது கண்டிப்பாக வேணும், இல்லாட்டின்னு லூஸு விழுகும். இதுதான் மெயின். இந்த லூஸு விழுகுதுன்னு சொல்கிறோம் பாருங்களேன், இந்த லூஸு விழுகாமல் இருக்கிறக்காக தான் இந்த அளவு. இது வந்து உள்புறமாக குடஞ்சி வெட்டுறதுக்காக. இனி வந்து இதுதான் வளைவு தான் போடணும், கிராஸ் வளைவு மட்டும்தான் போடணும். இப்போ சொல்கிற அளவு தான் மெயினான அளவு. எல்லாருக்குமே இந்த அளவு வச்சா சட்டை பக்காவாக நீட்டாக அமையும். எவ்வளோனா 2.5 இன்ச் வைக்கணும். தாராளமாக தைரியமாக வைங்க. 2.5 இன்ச் இதுதான் கரெக்டாக வரும். 2.5 இன்ச்சு தைரியமாக வைங்க. கிராஸ் நல்லா தூக்கலாக கப் ஷேப் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். 2.5 இன்ச் எதில் இருந்துன்னா கீழே 11.5 குறிச்சிருக்கோம் பாருங்கள் கழுத்து சைடு, அதில் இருந்து 2.5. கை சைடு வந்துட்டோமா, கை சைடு ஆம்கோல் சைடு அந்த கை சைடு வர்றதுக்கு வந்து 2 இன்ச்சு. இது வந்து என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கேன்லாம் கேட்க தேவையில்லை. இது வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் தச்சு பார்த்துட்டு கூட சொல்லுங்கள் எப்படி அமைஞ்சதுன்னு. கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சைடு 2.5, கழுத்து சைடு 2.5, கை சைடு 2. இவ்வளோ தான். இதை தான் நம்ம வந்து வளைவு போடுவோம். இப்போ கிராஸ் வளைவு கண்டுபிடிக்கிறது இது வந்து. ஆனால் 2.5 தான் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், கரெக்டாக அமையும். ப்ளவுஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு தைக்கலாம். அச்சோ கண்ணை மூடிட்டு எப்படி தைக்கிறதுன்னு தயவு செய்து கேட்டுறாதியே. ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இந்த அளவு வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது எதுக்காக வைக்கிறேன்னா, நீங்கள் இந்த வளைவு வந்து உங்களுக்கு ஒரு தோலுக்கு டக்குன்னு வளைய வராது, தப்பாக வரும், அந்த மாதிரி இதுக்காக சொல்கிறேன். அந்த சைடு 2.5 வைக்கணும், இந்த சைடு 3 வைக்கணும். இந்த சேஃப் உங்களுக்கு போடுறதுக்காக நான் சொல்லித்தரேன். இது வந்து அவசியம் இல்லை, போட தெரிஞ்சவங்க போடலாம், போட தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேஃப். இது எதுக்கானா, நம்ம இந்த குறிச்சிருக்கோம் பாருங்க 2.5, அதில் இருந்து இந்த வளைவு இந்த கோடு வரைக்கும் வரணும் அப்படிங்கிறக்காக காட்டுறதுக்காக. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் பார்த்துக்கோங்க, அங்கேருந்து 2.5, இங்கிட்டிருந்து 3 வச்சு இந்த மாதிரி சேஃபு போடணும். போட்டு இந்த வளைவு அப்படியே 3 இன்ச் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த சேஃபு போடணும். போட்டாச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் வெட்டிடலாம். இது வந்து கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கிறக்காக நான் அது என்ன இருக்கா வெட்டிட்டு நான் அளவு மார்க் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வெட்டிட்டு மார்க் சொல்கிறேன். தெரியல, பதட்டமாகவே தான் வீடியோ போடுறேன். அது எனக்கு ஃபஸ்ட் டைம் 2வது வீடியோ இது நான் பேசி போடுறது, அதனால் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இன்னும் நான் என்னையை தெளிவுபடுத்தி நான் இன்னும் நல்லா வீடியோ போடுறேன். இன்னும் என்ன டவுட்டுனாலும் நீங்கள் கேட்கலாம், எந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் கேளுங்க, நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வீட்டிலையே நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லரிங் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இல்லை, இப்போ எடுக்கிறதில்ல. இப்போ வீட்டில் தைக்கிறது மட்டும்தான் செய்கிறேன். இப்போ இந்த அளவு வந்து இந்த அளவு நான் கை வச்சு காட்டினாலே அந்த அளவு போதும் கரெக்டாக. இது வந்து கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அப்படி எப்படி சொல்கிறது, நெஞ்சு கீழே இறங்கின மாதிரி இருக்கும். இப்போ வந்து கிராஸ் அந்த கரெக்டாக நான் கை வச்சு காட்டுவேன் பாருங்க, அந்த இடத்துல இருந்து 2.25 இன்ச்சு கிராஸ் டாட்டு பிடிக்கிறதுக்காக மெயின் டாட்டு இதுதான் முக்கியம். 2.25 அப்புறம் 3 இன்ச். இது வந்து எல்லார் ப்ளவுஸுக்குமே இப்படி அளவு எடுக்கலாம், தைரியமாக அளவு எடுக்கலாம். என்ன ஒன்று, பிரேசியர் போடுறவங்களுக்கு ஒரு மாதிரி தைக்கலாம், பிரேசியர் போடாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தைக்கலாம். ஒவ்வொரு ஊரில் வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி இருந்தால் போதும்னு நினப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ப்ளவுஸ் இப்படி தான் போடுவாங்க. அந்த 2.5 மார்க் பண்ணோம்லையே, அதை 2ஐயும் மடித்து சேர்த்து ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இது வந்து கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கிறதுக்காக. அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியணுமேங்கிறக்காக திருப்பி காட்டுறேன். இது 2.25 3 உயரம் வந்து 2.5. அதை நீங்கள் தைக்கையில் கூட நான் வீடியோ போடுறேன் உயரம் எப்படி எடுக்கிறதுன்னு. இது வந்து கை அந்த தெரியும், நம்மளுக்கே தெரியும் கை சேஃப் வந்து எப்படி போடணும். இந்த பகுதி மடித்து காட்டுறேன். இது ஒரு 3 டாட் பிடிக்கணும் இல்லையா, அது அப்படியே மடித்து அதை 2ஐயும் சேர்த்த மாணிக்கு வச்சு ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இது ஒரு டாட் பிடிக்கிறது, இது ஒரு டாட் பிடிக்கிறது. இது அவ்வளோதான். இது இந்த நாச்சு, இது வந்து இது கை டாட் பிடிக்கவே நான் தைச்சு காட்டையில் நான் காட்டுறேன். நான் இன்னும் தைக்கிற வீடியோ போடலை, ஃபஸ்ட் டைமாக போட போகிறேன். இவ்வளோ தான் டாட் நான் பிடிக்கையில் பாருங்கள், டாட் பிடிச்சி காட்டையில் பாருங்கள் தெரியும். இதை இப்படி வெட்டுனா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டி சேஃபு அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லேயே எடுக்கலாம். நம்ம 4 பட்டி துணி வந்தால் 4 பட்டி எடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அளக்கணும் முதல்ல, ஏன்னா இது எல்லாமே அளவு எடுக்கிற மெத்தடு. அதனால் நம்ம ப்ளவுஸ் இல்லாமல் தானே தைக்கிறோம். இப்போ இந்த சேஃபையும் பார்க்கணும், கரெக்டாக இப்படி கரெக்டாக வச்சுக்கிறணும், தெரியுதா? கரெக்டாக வச்சுக்கிறணும். வச்சுட்டு டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து நான் எப்படி அளவு வைக்கிறேங்கிறத காட்டுறேன்.
இது வந்து கீழே உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறக்காக வைக்கிறது. இது எங்கே இருந்து அளவு எடுக்கணும்னா, நம்ம நாச்சு போட்டிருக்கோம் பாருங்களேன், அதில் இருந்து தான் நம்ம பட்டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் நல்ல சேஃப், கொஞ்சம் வளைவாக இருக்கும். எவ்வளவு இருக்குது? 2.5 2.5 இருக்குது. இதே ஆப்போசிட்லேயும் பார்க்கணும். 3.5 இருக்குது. அவ்வளோதான். இந்த அளவு 2.5, அந்த அளவு 3.5. இதோட அவ்வளவுதான். இந்த 2 அளவு போதும் பட்டிக்கு. இந்த நீளம் வந்து நம்ம இப்போ உடம்பு அகலம் எவ்வளவோ 10 இன்ச்சு எடுத்தோம்னு நினைக்கிறேன். 8.75 + 1.5, அப்போ வந்து 10.25 வருது. நம்ம 10 இன்ச்சுன்னு வச்சுக்கரலாம். அந்த பாருங்கள் 10 இன்ச்சு வச்சுருப்பேன். அந்த உடம்பு அகலத்தை மட்டும் அப்படியே வச்சாலே போதும். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்தால் வெட்டி விடுற பகுதி தான், அதனால் கரெக்டான தேவைன்னு சொல்ல முடியாது. 10 இன்ச்சு ஓகே. அந்த உடம்பு அகலத்தை இப்போ ஒரு பகுதியில் வந்து 2.5 எடுத்தோம் இல்லையா, அது வந்து தையலுக்காக 1 இன்ச்சு கூட்டுங்க தைரியமாக. 3.5. இப்போ இதே மாதிரி இங்கிட்டு 3.5 எடுத்தோம் இல்லையா, இது எதுக்காக டேப்பை குறுக்க வைக்கிறோம்னாப்பா, அந்த மடிச்சடிக்க விட்டதில் கணக்கு 10 இன்ச்சில் 7 இன்ச்சு அங்கே 3 மைனஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து தையலுக்கு போகிறதுனால. வீடியோ கட்டாயி வருது. இது எதுக்காக அந்த கோடுனா, அந்த நம்ம டாட்டு அந்த நாச்சு போட்டோம்ல, அதுலேருந்து அளவு எடுக்கிறதுனால தான் நான் இங்கேருந்து அளவு எடுக்கிறேன். அது வந்து 2.5 எழுத்தம் இல்லையா, அது வந்து 3.5, அந்த சைடு வந்து 4.5. ஒவ்வொரு இன்ச்சு கண்டிப்பாக கூட்டணும். இது இந்த சேஃபை வந்து அப்படியே நம்ம அதான் சொல்லிக்கல, சாக் பீஸ் கையை அங்கே வைக்கிறோம்னா கண் இங்கே இருக்கணும். அப்போ அந்த கோடு வந்து சேஃபு கரெக்டாக வரும். எந்த வேலையுமே அப்படி தான் அந்த நோக்கத்தோடு கரெக்டாக எப்படி சொல்கிறது, அந்த குறிக்கோளோடு வரைஞ்சோம்னா அது கரெக்டாக தெரியும். நம்மளுக்கு சொல்ல தெரியல. இன்னொரு பட்டி வேணாலும் நம்ம எடுத்துக்கரலாம். அதை அப்படியே இது பண்ணிவிட்டு அதை அப்படியே வெட்டி விட்டுட்டு மிச்ச துணியில் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கரலாம். அவ்வளோதான். இனி வந்து இந்த 2 பீசஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இது பட்டன் பீஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம். வெட்டி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் அது இது பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பேர் தான் 1 இன்ச்சு பெட்டி. பேர் அதுக்கு சொல்கிறது வந்து 1 இன்ச்சு பெட்டி, 2 இன்ச்சு பெட்டின்னு. ஒரு சின்ன பீஸ் ஒன்று, பெரிய பீஸ் ஒன்று. சின்ன பீஸாக இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும், பெரிய பீஸாக இருக்கிறது ரைட் சைடு வரும். அது நான் தைக்கையில் வீடியோவில் காட்டுறேன். இதே மாதிரி 2 இன்ச்சு பெட்டி நம்மளுக்கு சப்போஸ் பத்தலைன்னா இந்த பீசஸ் இருக்குது இல்லையா, இதை கரெக்ஷன் பண்ணிக்கிற வேண்டியதான். இது வந்து கழுத்து பகுதி ரவுண்ட் ஷேப் வெட்டணும் இல்லையா, அந்த பீசஸ். இது வந்து இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கிடுவோம். ஜாயிண்ட் போட்டுட்டு நம்ம தைச்சிக்கிறலாம். பாருங்கள், அதை ஜாயிண்ட் போட்டுக்கிடலாம். இதை அப்படியே நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டு எடுத்துக்கிற வேண்டியதுதான். இது 2 இன்ச்சு பெட்டின்னு வச்சுக்கரலாம். அப்புறம் வந்து கிராஸ் பீஸு கழுத்து பகுதி, கழுத்துக்குன்னு அந்த பிசுறு பகுதியை தைக்கிறதுக்காக இந்த மாதிரி இழுத்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ இழுத்து காட்டுறேன். இது நேரம் இருக்கா, அதுவும் நேரம் இருக்குது. நம்ம கையை இந்த கிராஸாக வைக்கிறது மட்டும்தான் கிராஸ் பீஸ். நம்ம ரவுண்ட் ஷேப்பாக வளைஞ்சிருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டானா கோடு போட்டுக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டானா கோடு போட்டுக்கிறலாம். அந்த ஸ்கேல் அளவுக்கு கூட நம்மளுக்கு கழுத்து பீஸு போதுமான அளவு தான். அந்த ஸ்கேல் கரெக்டாக வச்சு அந்த ஸ்கேல் அளவுக்கு நம்மளுக்கு கழுத்து பீஸ் போதுமான அளவு. அதே டேப் அளவு வேணும்னா 1.25 இன்ச்சு, கண்டிப்பாக 1.25 இன்ச்சு வேணும். இது நம்ம ஸ்கேலுமே நம்மளுக்கு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் இருக்கும். டேப் அளவு வச்சாலும் 1.25 இன்ச்சு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி கூட இது இப்படியே மார்க் பண்ணி பீஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் எடுத்துக்கிற வேண்டியது தான். இது நான் ஒரு பீஸ் வரைஞ்சதை காட்டியிருக்கேன். இன்னொரு பீஸை நானாக தான் வெட்டுவேன். அது இன்னொரு பீஸுமே நம்மளுக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவை. பாருங்கள், இனி தைக்கிற வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன். எப்படின்னு என்ன தப்பாக இருந்தாலும் சொல்லிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு பீஸு இந்த மாதிரி எடுத்து வைக்க வேண்டியதுதான். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்ன திட்டினாலும் சரி வாங்கிக்கிடுவேன். இது கழுத்து எல்லாம் லென்த்தாக ஃபஸ்ட்டு என்ன வெட்டணும், அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சு அந்த வெட்டின பேப்பரும் இருக்கும் இல்லையா, அதையும் அப்படியே எடுத்து வச்சுருங்க. நான் பேப்பரில் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக பேப்பரில் நான் நோட்டு போட்டு நோட் பண்ணிக்கிடுவேன். இதை அப்படியே சுற்றி கட்டி வச்சிட வேண்டியதுதான். முடிஞ்சிருச்சு. இது நம்ம தைக்கையில் எடுத்துக்கிற வேண்டியதுதான். பீஸ் எப்படியே அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கட்டி முடிச்சுக்கோங்க. கட்ட முடியலை பாருங்கள், ஜாயிண்ட் போடுவேன். அப்படியே முடிச்சு போட்டு இதை வச்சு கட்டி எடுத்து வைக்க வேண்டியதான். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தைக்கிற வீடியோ நாளைக்கு போடுறேன், பார்ப்போம்.